விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது மன வருத்தங்கள், போராட்டங்கள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரத்தில் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்முடைய கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட்டு லாபம் கைக்கு வருமானா சுமாரான பலன். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க, கம்பெனி மாற நினைக்கிறவங்க இந்த வாரம் மூவ் பண்ணுங்கள். இது அத்தனைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் ஜூலை 26க்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் எதிர்பாராத பண வரவு, தன வரவு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது ஜூலை 26க்கு அப்புறம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இது அத்தனையும் இந்த வாரத்தில் தொடரும். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. எதிர்பாராத ஒரு டூர் அல்லது ட்ராவல் இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நம்மளுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி பணம், பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பணம் கொடுத்தாலும் திரும்ப வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில்